ஏக தேவனே, நீர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறீரப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி ஒவ்வொரு நாளிலும் புது கிருபைகளை தந்து எங்கள் மேல் நினைவாய் இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களோடு உம்முடைய கரத்தை நீட்டி நீரே எங்கள் கூட வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2024 ஆண்டை காண கிருபை செய்து இந்த கடைசி மாதத்துக்கு வருகிறதற்கு நீங்க உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் மாறாதவராய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகா பெரிய இரக்கங்களுக்காக, உம்முடைய மகா பெரிய கிருபைகளுக்காக, நீர் பாராட்டின தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா, நீர் நல்லவராகவே இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீர் நல்லவராகவே இருந்திருக்கிறீரப்பா. உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட எங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே எல்லாவற்றையும் செய்து வருகிறீர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க நாமத்தை கீர்த்தனம் பண்ணுகிறோம், உங்க நாமத்தை வாழ்த்துகிறோம், உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். எங்களை ரட்சித்து மீட்டு பரிசுத்தமாக்கி விழும்போதெல்லாம் எங்களை தூக்கி கிருபைகளை தந்து எங்களை நடத்தி இன்றைக்கும் நிறுத்தி இருக்கிறீரே. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you for your grace, oh Lord. உங்க கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், உங்க இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவராய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ளவராய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு மிகுந்தவராய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். 1000 தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டுகிற இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க நாமத்தை துதிக்கிறோம், இயேசுன்ற நாமத்தை வாழ்த்துகிறோம்ப்பா. இந்த ஆராதனை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வரவேண்டிய அனைவரையும் அழைத்து கொண்டு வாருங்க. உங்க நாமம் மகிமைப்பட உதவி செய்யுங்க. தடைகள் தாமதங்கள் இன்றி ஆராதனை நேர்த்தியாய் நடைபெறவும், எல்லாரும் ஒரே இருதயத்தோடு ஏகமாய் உம்மை ஆராதிக்க, உங்க வார்த்தைகளை தியானிக்க, உம்முடைய மகிமையினாலே நிரப்பப்பட நீர் உதவி செய்வனுமாய் ஜெபிக்கிறோம். இதே போல உலகம் எங்கும் நடைபெறுகிற ஒவ்வொரு ஆராதனை கூடங்களிலையும் தேவனுடைய பிரசன்ன முன்னிலையில இருந்து நீர் ஆளுகை செய்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தடைகள் எதிர்ப்புகள் எல்லாம் மாறி போகட்டும். கர்த்தர் நீர் எழுந்தருளுவீராக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு நீங்க ஊழியம் செய்யுங்கப்பா. ஆவியானவரை வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு நீங்க மினிஸ்டர் பண்ணுங்கப்பா. ஒவ்வொருடைய இருதயத்தை அறிந்த கர்த்தர், ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகளை அறிந்த கர்த்தர், ஒவ்வொருடைய கேள்விகளை அறிந்த கர்த்தர். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கு ஏற்ற விதத்துல கர்த்தர் நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உடைய பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சில பாடல்கள் பாடி தேவனை உயர்த்த போகிறோம். கர்த்தர் மிகவும் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். நான் கர்த்தர் நல்லவர்னு சொல்லுவேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர்னு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் புது புது கிருபைகளை தந்து நம்மை வழி நடத்துகிறார். புதிய வாழ்க்கையில நம்மை நடத்துகிறார். புதிய துவக்கங்களை தருகிறார். யாரையும் கைவிடாத தேவன், யாரையும் விட்டு விலகாத தேவன். அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி. சேர்ந்து இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்துகிறேன். நன்றி நன்றி
உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி. ஓ நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. தேங்க்யூப்பா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். எல்லாம் சேர்ந்து நன்றி. உம்மை உயர்த்திடுவே. நன்றி மறுபடி. ஓ நன்றி நன்றி. தேங்க்யூப்பா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி 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 ஏசையா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. மறுபடி இதுவரை நடத்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இதுவரை நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. 11 மாதங்கள் கடக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அவர் பொய்யுரையாத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபத்து நாளில் நமக்கு அனுகூலமான துணை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அனுகூலமான துணை. அனுகூலமான துணை. ஆங்கிலத்தில் அழகா வந்திருக்கும் ஒரு வார்த்தை, எவர் பிரசன்ட் ஹெல்ப். எப்படி? எவர் பிரசன்ட் ஹெல்ப். எல்லா நேரத்திலையும் இருக்கக்கூடிய உதவி. ஹல்லேலூயா. எவர் பிரசன்ட் ஹெல்ப். எல்லா நேரத்திலையும் இருக்கக்கூடிய உதவி. எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு சரணத்தை மாத்திரம் சேர்ந்து பாட போகிறோம். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையா இருந்தீங்களேப்பா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை. எல்லாம் கை தட்டி நன்றி அப்பா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடும். நன்றி நன்றி
நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. சத்தம் வர மாதிரி. ஓ, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. தேங்க்யூ. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். எல்லாம் கடைசியா ஒரே சத்தமா நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா, நடத்துகிறவர். இதுவரை நடத்தினவர், இனிமேலும் நடத்துகிறவர். He is the one who guides us. நம்முடைய பாதைகளை நடத்துகிறவர். அவர் முன்னாடி போகிறவர். ஹல்லேலூயா. கோணலானவைகளை செம்மையாக்குகிறவர், கரடானவைகளை சமமாக்குகிறவர், நமக்கு முன் செல்லுகிறவர். சொல்லுங்க, எனக்கு முன் செல்லுகிறவர். ஹல்லேலூயா. எனக்கு முன் செல்லுகிறவர், என்னோடு கூட வருகிறவர், என் மேல் நினைவாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. என் மேல் ஆண்டவர் எப்படி இருக்கிறார்னா நினைவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் மேல நல்ல நினைவுகளை கொண்டு இருக்கிறேன்னு வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. I have plans for you, plans to prosper. நான் உங்களை ஆசீர்வதித்து பழுகி பெருகும்படியாக நல்ல நினைவுகளை கொண்டுள்ளேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நல்ல நினைவுகள். சொல்லுங்க, என் மேல ஆண்டவருக்கு நல்ல நினைவு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. என் மேல ஆண்டவருக்கு நல்ல நினைவு இருக்கு. ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எனக்கு முன்பாக போகிறவர், கோணலானவைகள் எல்லாவற்றையும் செவ்வையாக்குகிறவர். ஒரு பாடல் எல்லாம் சேர்ந்து பாடப்போகிறோம். ஆண்டவர் என் மேல நோக்கமாய் இருக்கிறார். சொல்லுங்க, என் மேல ஆண்டவர் நோக்கமாய் இருக்கிறார், என் நினைவெல்லாம் அவர் அறிவார். ஒரு பாடல். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன்மேலே நோக்கமாய் உள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உன்னை உருவாக்கின்றவர், தோளின் மேலே சுமக்கிறவர் என்று சொல்லி ஆண்டவர் காணாதவர் போல இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் நம்ம மேலே நோக்கமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோள் மீது சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோள் மீது சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோள் மீது சுமக்கின்றவர். சொல்லலாமா? ஓ, காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோள் மீது சுமக்கின்றவர். அப்புறம் போகிறது போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோள் மீது சுமக்கின்றவர். சேர்ந்து காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோள் மீது சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல இருந்தார்.
மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து படுகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து படுகி பெருக செய்தார். மறுபடி மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பழுகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பழுகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் ஒரு வாக்கின்றவர் தோள் மீது சுமக்கின்றவர். காக்கின்றவர் ஒரு வாக்கின்றவர் தோள் மீது சுமக்கின்றவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என் மேல நோக்கமா இருக்கிறார். ஹல்லேலூயா. என் நினைவுகள் எல்லாவற்றையும் அவர் அறிவார். ஹல்லேலூயா. என்னுடைய எண்ணங்கள், என்ன ஓட்டங்கள், அடுத்து என்ன வரும் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. மோரியாவில் ஆபிரகாமை ஆண்டவர் காணாதவர் போல இருந்தார். ஆண்டவர் சொல்லிட்டார், நேசகுமாரன், ஏகபுத்திரன், ஏகசுதனை நேசகுமாரனையும் நீ எனக்காக பலியிடுன்னு சொல்லிட்டார். எப்படி இருந்திருக்கும் ஆபிரகாமுக்கு? யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் நடந்து போன பாதை எல்லாத்துலேயும் கர்த்தரே கவனிச்சுக்கிட்டே இருந்திருப்பார். ரொம்ப சீரியஸான சிச்சுவேஷன் அது. என்ன செய்வது, எப்படி இது பண்ணுவது? இதுவரைக்கும் ஆண்டவர் இப்படி எதுவும் கேட்டது கிடையாது. இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்ததே கிடையாது. இந்த திடீர்னு இந்த காரியம் ஆண்டவர் நடத்துகிற பாதை திடீர்னு புரியாதது போல இருக்கலாம். ஏன்னா அங்கே தேவனுடைய பண்பையே கேள்வி கேட்குற சூழ்நிலை போல. ஏன்னா தேவன் நரபலியை எதிர்பார்க்கிறவர் கிடையாது. அது பாவம்னு சொல்கிறார். ஆண்டவருடைய கேரக்டர் அது கிடையாதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆபிரகாமை பற்றி சொல்கிறாங்க, தேராகு நோவா காலத்திலிருந்து நோவான் மூலமாய் கற்றுக்கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்றப்ப கர்த்தரை பற்றிய ஒரு விதமான புரிதல் ஆபிரகாமுக்கு இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். எப்படியோ, ஆனால் கர்த்தரை பற்றி இத்தனை நாள் தெரிஞ்சதில் இப்படி ஒரு காரியத்தை அவர் எதிர்பார்க்கறது கிடையாது. இந்த விதத்தில் ஆண்டவர் கொண்டு போனதே கிடையாது. எனக்கு என்ன ஆண்டவரை இப்படி? ஆனால் ஆண்டவர் நினைவுகள் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறவர். ஹல்லேலூயா. ஈசாக்குக்கு மறுவாழ்வு அளித்தார். ஆண்டவருடைய சத்தமே கேட்காதது போல தான் இருந்துச்சு. ஆண்டவருடைய பேச்சே இல்லாதது போல தான் இருந்துச்சு. என்ன வழி நடத்துதல்! ஒவ்வொரு ஸ்டெப்லையும் யோசிச்சிருந்துருப்பார். திருப்பி ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் பிளானை மாற்றிடலாம், ஒரு வார்த்தையை சொன்னால் பிளானை மாற்றிடலாம். ஆனால் ஆபிரகாம் பாருங்களேன், அடுத்து ஒரு ஆட்டுக்குட்டியை யதார்த்தமாக எதுக்கும் எடுத்துகிட்டு போவோன்னு கூட எடுத்துகிட்டு போகலை. ஆண்டவரையே நம்பிட்டு அவர் போகிறாரு. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி ஆண்டவருமே படுத்தலாமா? என் நினைவுகள் எல்லாம் அவர் அறிவார். அப்புறம் போகிறது போல இருந்தாலும் ஆண்டவர் தூரமாய் போகிறவர் அல்ல. என் நினைவுகள் எல்லாம் அறிவார். ஹல்லேலூயா. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் ஒரு வாக்கின்றவர் தோள் மீது சுமக்கின்றவர். காக்கின்றவர் ஒரு வாக்கின்றவர் தோள் மீது சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் ஒரு வாக்கின்றவர் தோள் மீது சுமக்கின்றவர். எல்லாம் சேர்ந்து ஓ காக்கின்றவர்.
பின்னணியத்தில் அவர் காணாதவர் போல இருந்தார். கப்பலின் பின்னணியத்தில் அவர் காணாதவர் போல இருந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை. மறுபடி கப்பலின் பின்னணியத்தில் அவர் காணாதவர் போல இருந்தார். நாங்க மடிந்து போகிறோமே, கவலையே இல்லையான்னு கேட்டாங்க. ஆனா ஆண்டவர் எழுந்து வந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார். நம்ம ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். சொல்லுங்க, எழுந்து வந்தார், அதட்டி சென்றார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். ஆத்துமாவே, உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், ஒரு வாக்கின்றவர், தோள் மீது சுமக்கின்றவர். காக்கிறவர், தோள் மீது. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை காக்கின்றவர், ஒரு வாக்கின்றவர், தோள் மீது சுமக்கின்றவர். காக்கின்றவர், ஒரு வாக்கின்றவர், தோள் மீது சுமக்கின்றவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் எழும்பி நின்று ஆண்டவர் ஆராதிக்கலாமா? சீஷர்கள் கேட்குறாங்க, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? விசுவாச போராட்டம், நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவர் விட்டு பார்க்குறார். என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு விட்டு பார்க்குறார். சில சூழ்நிலைகள்லாம் ஆண்டவர் நம்மளை விட்டு பார்ப்பார். அது கைவிட்டு பார்க்கறது இல்லை, பக்கத்திலேயே இருந்து விட்டு பார்க்கறது. நம்ம தான் கைவிட்டாரோ அப்படின்னு யோசிச்சிடறோம். அது கைவிடுறது இல்லை, என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு ஆண்டவர் விட்டுறார். அவர்களுக்கு என்னன்னா, விசுவாசத்தில் இவர்கள் இதை எப்படி மேற்கொள்வார்கள் அப்படின்னு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறார். எழுந்ததுக்கு அடுத்து ஆண்டவர் அந்த கேள்வி கேட்கிறார், உங்கள் விசுவாசம் எங்கே அப்படின்னு கேட்குறார். அங்கே கடலும் காற்றும் பயங்கரமாக அடிக்கிறது, சுழல் காற்று வருகிறது. அந்த சூழ்நிலையில் என்ன செய்வதுன்னு தெரியலை. சீஷர்கள் உடனே அவர்கள் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்தாங்க, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தில் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கடுத்து கர்த்தர் இடத்துல வந்து சொல்கிறாங்க, இயேசுவின் இடத்துல சொல்கிறாங்க, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? அதை யோசிச்சு பார்க்குற போது அதை மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு ஜபம் எதுவுமே இருந்திருக்காது. நாயா உன்னை நம்பி வந்து என்னை காப்பாற்ற மாட்டையா அப்படின்ன மாதிரி தான் இருக்குது. சில நேரத்தில் நம்மளுக்கும் சில கேள்விகள் அப்படி வரலாம். நான் ஆண்டவரை அடி எடுத்து வச்சுட்டேன், இனிமேல் என்ன பண்ண? நீங்கள் தானே போகணும்னு சொன்னீங்க, அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொன்னது யார்? நானா சொன்னேன்? நீர் சொன்னீர். அதனால நான் வெதரை கூட பார்க்கல, என்ன கிளைமேட்டு எப்படின்னு கூட பார்க்கல, என் அனுபவத்தை பார்க்கல, நீங்கள் சொன்னீங்கன்னு வந்துட்டேன். இப்போ அக்கறைக்கு போவோன்னு சொல்லிட்டு இப்படி தூங்குறீர். நாங்கள் மடிந்து போகிறோம். உங்களுக்கு சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளுடைய முட்டாள் ஜபங்களையும் கேட்டு இறக்கப்பட்ட ஆண்டவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. நம்மளா இருந்திருந்தோம்னா சொல்லியிருந்திருப்போம், என்னையை பார்த்து இப்படி கேட்டதுக்காகவே நான் செய்ய மாட்டேன், என்னையை பார்த்து இப்படி சொன்னதுக்காகவே நான் செய்ய மாட்டேன். ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், அந்த அறிவில்லாத அந்த ஜபத்தை கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஏற்றுக்கிட்டார். எனக்கு அதில் இன்னொரு அழகான காரியம் என்னன்னா, நான் யோசிச்சு பார்க்குற போது ஆண்டவர் வச்சது டெஸ்ட்டு, விசுவாசத்துக்காக ஆண்டவர் வைத்தது சோதனை. அந்த சோதனையில் அவர்கள் ஆக்சுவலாக என்ன ஆகிட்டாங்கன்னா ஃபெயில் ஆகிட்டாங்க. விசுவாசத்துக்காக வச்ச டெஸ்ட்டில் அவங்க ஆக்சுவலாக என்ன ஆகிட்டாங்கன்னா ஃபெயில் ஆகிட்டாங்க. ஆண்டவர் எழும்பி நின்று கடலும் காற்றும் அடிக்கிறப்ப நீ பட்டாதான்டா உனக்கு தெரியும். அங்கேயே வச்சு சிலருக்கு நம்மளுக்கு எப்படின்னா, யாராவது விழுந்துட்டாங்க இல்லை ஏதோ ஒன்று ஆகிப்போச்சுன்னா அந்த சூழ்நிலையில் வச்சே கரெக்ஷன் பண்ணுவோம். அப்படின்னா தான் என்ன ஆகும்னா உரைக்கும் அப்படின்னு. என்னது அப்படின்னா தான் என்ன ஆகும்? உரைக்கும். அங்கேயே வச்சு கரெக்ஷன் பண்ணுறது, அங்கேயே வச்சு சொல்கிறது. ஆண்டவர் அங்கேயே வச்சு இங்கே உங்கள் விசுவாசம் எங்கே, அது இப்படி அப்படின்லாம் சொல்லலை. ஆண்டவர் அவங்களுடைய இருதயத்தை உணர்ந்த,
அவங்க எந்த நிலைமையில அவங்க கேட்குறாங்க. இந்த அறிவில்லாத ஜெபம் கூட எந்த இருதயத்திலேருந்து வருதுன்னு பார்த்துட்டு உடனே எழும்பி சூழ்நிலைகளை மாற்றுகிறார். காற்றையும் கடலையும் அடக்குகிறார். அதுக்கு அடுத்து கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்களேன். எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி. He is a loving father. நல்ல தகப்பனவர். எல்லாம் கண்களை மூடி எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றன. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் என் மீது நோக்கமாய் உள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். என் மீது நோக்கமாய் உள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோள் மீது சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோள் மீது சுமக்கின்றவர். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. எல்லாம் சேர்ந்து முழு இதயத்தோடு, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. உன்னதமானவரே, உன்னதமானவர், என் உறைவிடமே, என் உறைவிடம் நீர்தானே. சத்தமா உன்னதமானவர், என் உறைவிடம் உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். எல்லாம் சேர்ந்து உயர்த்துகிறேன். என் மேல நினைவாயிருப்பவரே, என்னை உள்ளங்கைகளில் வரைந்தவரே. கொடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. எங்கள் அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் எங்கள் புகலிடமே. நெருக்கடி வேளையில் கரங்களை உயர்த்தி, உன்னதமானவர், என் உறைவிடமே, என் உறைவிடம், என் தஞ்சமே, என் புகலிடமே. உன்னத ஓ ஏசையா, என் உறைவிடம். ஓ மறுபடி உன்னதமானவரே, உன்னதமானவர், என் உறைவிடமே, என் உறைவிடம், என் உறைவிடமே. உன்னத கடும் வெயிலிலே எங்கள் தஞ்சமே, எங்கள் புகலிடமே, என் அடைக்கலமே, என் கோட்டையே. உயர்த்துகிறேன் இசையா, இசையா, என் அடைக்கலமே, என் மறைவிடமே, என் புகலிடமே. எல்லாம் ஒரே சத்தமா, ஒரே சத்தமா. எஸ் லார்ட், எஸ் லார்ட். பரி
கைவிடப்படுவதில்லை. எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை. எளியோரின் நம்பிக்கை. சொல்லுங்க, ஏசையா என் நம்பிக்கை வீண் போகாது. உங்களை நம்புற நான் வெட்கப்பட்டு போவதில்லை. எளியோரின் நம்பிக்கை வீண் போகாதப்பா. எளியோரின் நம்பிக்கை. கரங்களை உயர்த்தி உன்னதமானவர், உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, உன்னதமானவரின் மறைவிலே சர்வ வல்லவருடைய நிழலிலே உங்களை ஒழித்து வைத்துக் கொண்டு என் உறைவிடம் நீங்க தான்ப்பா. கடுங்காற்றுல பெரும் புயலில உறைவிடமே. உன்னதமானவர் ஏசையா என் உறைவிடம், என் உறைவிடமே, தஞ்சமே, உன்னத அடைக்கல பட்டணமே. உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை போற்றுகிறேன். என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுப்பதில்லை. என் ஓட்டத்தில் சபையா சேர்ந்து பாடலாமா? ஓ இம்மானுவேல் என்னோடு. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. எல்லாம் சேர்ந்து நம்புவேன், நம்புவேன். நான் தனிமையில இல்லப்பா. யெகோவா தேவன் என்னோடு இருக்கிறேன். இம்மானுவேல் என்னோடு இருக்கிறேன். என் ஓட்டத்தில், என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தேங்க்யூ தேங்க்யூ. நேசித்தவர் தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். உண்மையுள்ளவரே, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன். ஆத்துமாவிலிருந்து சத்தம் வரட்டும். ஆத்துமாவிலிருந்து சத்தம். என் ஆத்துமாவிலிருந்து சொல்றேன்ப்பா, நான் உங்களை நம்புவேன் ஆண்டவரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. மனிதர்கள் மாறலாம், காலங்கள் கடந்து போகலாம், ஆனா அவர் மாறாதவர். அவர் மாறாதவர். அவர் நம்மை நடத்துகிற தேவன். என்றும் என் துணையே. என் ஓட்டத்தில் நான் நேசித்தவர். ஆத்துமாவே கர்த்தரை நம்பி
அமர்ந்திரு. நேசித்தவர் நிச்சயம் தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன். ரபலகதரனமோ தினகதலகதரனமரசந்தலதரனமோ ரியேகந்தலகதரனமோ ரபலகதரனமோ. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். எல்லாம் சேர்ந்து ஆண்டவரே உங்களை நம்புவேன்ப்பா, உங்களை நம்புவேன் ஆண்டவரே, உங்களை நம்புவேன் ஆண்டவரே, உங்களை நம்புவேன். என் அடைக்கலமே இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை, என்று உமக்கு ஆராதனை. என் காவலனே, என் அடைக்கலமே, உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், எனக்கு பதில் நீ தந்தீரையா. உம்மை நோக்கி ஜெபத்தை கேட்பவரே, ஓ எனக்கு எஸ் லார்ட், படுத்து உறங்கி விழித்தெழுவே, நீரே என்னை தாங்குகிறீ. இசையா படுத்து உறங்கி நீர் என்னை தாங்குகிறீர், நீரே என்னை. கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை. எஸ் எஸ் ஓ ஆராதனை உயர்த்துகிறோ. அப்பா அப்பா என் தகப்பனே, உங்களுக்கு தான் ஆராதனை. முழு உள்ளத்திலிருந்து, முழு பலத்தோடு, முழு சத்தமாய் அப்பா உங்களை ஆராதிக்கிறோம். எங்கள் மீட்பரே, எங்கள் நாயகனே, அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா நீரே ஆராதனைக்குரியவர் ஆண்டவர், நீரே ஆராதனைக்குரியவர். அப்பா மேல் நினைவாய் இருப்பவரே, என்னை விசாரிக்கும் தெய்வமே, உம் அன்பின் கரங்களில் நான் இருப்பேன், என்னை உயர்த்த இறங்கி நீரே. கைவிடா கண்மழையே, உம்மைத்தான் நேசிக்கிறே. கைவிடா கண்மழையே, உம்மைத்தான் நேசிக்கிறே. அன்பின் கரங்களில் நான் இருப்பேன், என்னை உயர்த்த இறங்கி நீரே. உம் அன்பின் கரங்களில் நான் இருப்பேன், என்னை உயர்த்த இறங்கி நீரே. அப்பா எங்களை கைவிடாத கண்மலப்பா, நாங்கள் நம்பு எங்கள் துருவம், எங்கள் மறைவிடோம்ப்பா. பகலின் வெயிலுக்கும் இரவின் அப்பா எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி பாதுகாக்கிறவர், எங்கள் அடைக்கலமே.
வழியை நான் உனக்கு காட்டுவேன். உன் கால் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே என்கிற சத்தத்தை நீ கேட்பாய். நான் சொல்லும் வழியிலே நீ நடந்து நீ ஜெயம் பெற்றுக் கொள்ளுவாய். நான் உன்னை நடத்துவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லி நடத்துவேன் என்று நான் உனக்கு வாக்கு பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். கரங்களை தட்டி ஹalleluya. கர்த்தர் பேசு. மக்களை பழகு, இனிமையான உள்ளத்தோடு சுத்தமான வார்த்தையோடு பாசம் மிகும் அந்த ஒரு பழக்கத்தை நீ ஏற்படுத்து. அதுவே உன்னுடைய வளர்ச்சிக்கும் உன்னுடைய முன்னேற்றத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது. அதுவே என்னுடைய அன்பை அடையாளம் காட்டும் முதல் படியாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா. Wonderful Jesus. ஆமென். ஆமென். Yes, ஆமென். Holy Spirit of God. Holy Spirit of God. நான் கரத்திலிருந்து என் கரத்தை நீட்டி உனக்கு ஒத்தாசை அனுப்பி உன்னை ரட்சிப்பேன் என்று ஆமென். ஆமென். ஹalleluya. நான் பரத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி என் கரத்தினால் உன்னை ரட்சிப்பேன். எஸ் அல்லேலூயா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். பால் குடிக்கும் பாலகனை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் ஆமென். ஹalleluya. பால் குடிக்கும் பாலகனை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. Thank you, Jesus. நன்றி அப்பா. இதோ இடுக்கமான வாசல் வழியே பிரவேசிக்கிறவர்கள் சிலராயிருக்கிறார்கள். நீ இடுக்கமான வாசல் வழியே பிரவேசிக்க பிரயாசப்படு என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். ஆமென். 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 நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. மகிமை. உன் வாயின் வார்த்தைகளை குறித்து கவனமாயிரு. உன் வாயின் வார்த்தைகளை குறித்து கவனமாயிரு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்பதை மறந்து விட்டாயோ என்று கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. Wonderful Jesus. உன் துக்கம் உன்னை வியாதிக்குள்ளாக மாற்றும். உன்னுடைய கவலை உன் இருதயத்தை ஒடுக்கும். ஆகவே நீ ஆறுதல் அடைந்து சமாதானத்தை பெற்று நீ மகிழ்ந்து களி கூறு என்று கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. அல்லேலூயா. ஆமென். 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 Jesus. Yes, Lord. ஆவியானவர் நம்ம மத்தியிலே அசைவாடுகிறார். ஜீவனுள்ள தேவன் திருவுளம் பற்றுகிறார். எஸ். Thank you, Jesus. மட்டும் நம்ம இந்த 11 மாதங்களும் கர்த்தர் கண்மணி போல காத்து இந்த 12வது மாதத்தை காணும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆண்டவருடைய தயவும் இரக்கமும் கிருபையும் ஆதரவும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இம்மட்டும் தாங்கி வழி நடத்தியது. ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தி மகிமை செலுத்தி நம்மிலே யாராவது ஒருவர் நம் அனைவரின் சார்பாக நன்றி ஜெபத்தை எடுக்கலாமா? ஸ்தோத்திரம் பண்ணி யாராவது ஒருவர் ஜெபிப்போம். நன்றி அப்பா. துதிக்கிறோம். ஆண்டவரே, மகா Jesus. பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, அப்பா மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே மை சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். ஒருவரும் காணக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரே மை சோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்க வாழ்க்கையில இந்நாள் வரையிலும் நீர் நல்லவராய் இருந்து எங்களை வழி நடத்தின கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வருஷத்தின் தொடக்கத்திலிருந்து ஆண்டவரே இந்நாள் வரையிலும் நீர் கிருபையா எங்களை எங்கள் சபையாரை எங்கள் குடும்பத்தாரையும் வழி நடத்தினீரே ராஜா. அந்த தயவிற்காக இரக்கத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் உங்க கரம் கூட இருந்து வழி நடத்தினதே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க சகல காரியங்களிலும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் எங்களை சூழ்ந்து பாதுகாத்து கொண்டதே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஜீவனுள்ளோர் தேசத்தில் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே இந்த கிருபைக்கா இரக்கத்திற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
ஒவ்வொரு நாள் எங்க மேல கண்ணை வச்சு எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறீரே, அந்த தயவிற்காய் இரக்கத்திற்காய் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நேர் எங்கள் வாழ்க்கையில எவ்வளவு நல்லவரா இருந்திருக்கிறீர் ராஜா, அதற்காக நாங்க நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க உண்மை இல்லாதவர்களாய் போயிருந்தாலும் நேர் எங்கள் மேல உண்மையுள்ளவராய் இருந்து எங்களை வழிநடத்தின கிருபைக்காய் இரக்கத்திற்காய் நாங்க நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, சொல்லி முடியாத நன்மைகளையோ ஆண்டவரே, அதிசயங்களையோ அற்புதங்களையும் எங்க வாழ்க்கையில நீர் செய்திருக்கிறேன் ஆண்டவரே. நாங்க இந்த இடத்துல நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உங்க சுத்த கிருபை ராஜா. அந்த கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் துதிகளை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 நாம் யாவரும் அமர்ந்து கொள்ளுவோம். ஆங்காங்கு காலி இடங்களிலே நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்க. அங்கங்கே சேர் காலியாக இருக்கிற இடத்தை நிரப்புங்க. இடம் இல்லாதவர்கள் பின்னால் பெஞ்ச் இருக்கிறது, அங்கே அமர்ந்து கொள்ளுங்க. கீழே உட்கார முடிந்த சின்ன பிள்ளைகள் தயவுசெய்து கீழே வந்து அமர்ந்து கொள்ளுங்க. பெரியவங்களுக்கு இடம் கொடுங்க. இப்போது பக்கத்தில் இங்கிட்டும் இங்கிட்டும் இருக்கும் மக்களை பார்த்து நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாகன்னு சொல்லுங்கள். ஆமாம். சும்மா உங்கள் கணவராக இருந்தாலும் உங்கள் மனைவியாக இருந்தாலும் வாழ்த்துங்க. சாமை சில்பாவை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், கோடா கோடியாக பெறுவீர்களாகன்னு சொல்லுங்கள். ஆமாம். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொருவருக்கு கர்த்தர் துணையாளராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் நம்பி இருக்கிற நம்முடைய ஆண்டவரை நம்மை கைவிடவே மாட்டார். இந்த வருஷத்தை ஆரம்பித்தவர் எத்தனையோ பேர் நம்மிடம் இல்லை, ஆனால் கர்த்தர் நமக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து நம்மை ஆதரித்து நம்மை வழி நடத்தி வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த மாத ஊழியங்கள் அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். உபவாச ஜெப மாதமாக நம்ம நடத்தினோம். கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு நடத்தி தந்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்று தான் இந்த ஓசன் நல்ல சுமார் என் சபை ஆராதனைக்கு முதல் முறையாக வந்திருக்கிறேன். இதுக்கு முதல்ல வந்ததில்லை, ஃபஸ்ட்டு டைம் இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன்றவர்களை நாங்கள் வரவேற்க விரும்புகிறோம். உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க தயவுசெய்து. 2 பேர் வந்திருக்கிறீங்க, நம்ம கரம் தட்டி அவர்களை வரவேற்போமா? வெல்கம், வருக வருக. உங்கள் வரவு நல்வரவாகட்டும். இங்கே முன்னால் ஒருத்தவங்க நம்ம அருமையான ஜீவிதா, அவங்க கணவரோடு வந்திருக்கிறாங்க, தம்பதிகளாக, புதுமண தம்பதிகளாக. அவர்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெல்கம் பண்ணி ஒரு கைத்தட்டு தட்டுவோம். அல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ. நீங்கள் வேறு எதுவும் ஆவிக்குரிய சபைக்கு போகாதவர்களாக இருந்தால் தொடர்ந்து நீங்கள் இந்த ஆராதனைக்கு வாருங்கள். உங்களுக்கு நாங்கள் ஒரு gift கொடுத்துருக்கோம். அதில் ஒரு புதிய ஏற்பாடு பைபிள் இருக்கிறது. மேலும் உங்களுக்காக ஒரு ப்ராமிஸ் கார்டு, தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ப்ராமிஸ் கார்டு இருக்கும். உங்களை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள, எங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள ஒரு கார்டு இருக்கிறது. மகிழ்ச்சி உங்களை தேடி வருகிறது என்று ஒரு நோட்டீஸ் இருக்கிறது. அதை திரும்ப திரும்ப படித்து அதில் சொல்லியிருக்கபடி உங்கள் வாழ்க்கையை சீரமைத்து கொள்ளுங்கள். அப்போது மகிழ்ச்சி உங்களை தேடி வரும். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அந்த கார்டில் நீங்கள் எங்களுக்கு எழுதி கொடுங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை எதிர்காலத்தை ஒளிமயமாக்குவார், ஆசீர்வதிப்பார். இப்போதும் நம்முடைய சபை குடும்பத்துக்கு வந்த இவர்களுக்காக நம்ம எல்லோரும் ஒருமனப்பட்டு நம்ம ஒரு ஜெபம் செய்வோம். அப்படியே கர்த்தர் இந்த ஜீவிதா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் நம்ம ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, சர்வ வல்லவரே, பெரியவரே, புதிதாக இன்று நீர் அழைத்து வந்த உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீர் இருதயத்தை பார்க்கிறீர். அவங்க இருதயத்தின் வேண்டுதல்கள் என்னவோ இவைகள் எல்லாவற்றையும் அருள் செய்வீராக. உம்முடைய நாம மகிமைக்காக கர்த்தாவே இவர்களை நிலைநிறுத்தும். வேதம் சொல்கிறது போல சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிற வசனம் இவர்கள் வாழ்க்கையிலையும் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நிறைவேறட்டும் அப்பா. ஆன்லைனில் முதல் முறையாக பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்காகவும் ஆண்டவரே இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையிலேயும் அற்புதங்களை செய்யுங்க. நேரடியாய் பார்க்கிறவர்களையும் நேரலையிலே பார்க்கிறவர்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய அப்பா அற்புதத்துக்கும் அடையாளத்துக்கும் இவர்கள் அனைவரையும் சாட்சிகளாக மாற்றும். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எங்கள் கடைசியாக அதை ஃபில்லப் பண்ணி எங்கிட்ட கொடுத்துட்டு போங்க. நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். சபையிலே
40 பேர் தினமும் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இன்டர்செசர்ஸ், மன்றாட்டு ஜெப வீரர்கள். அவர்கள் உங்களுக்காக தினமும் ஜெபிப்பார்கள். கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். இந்த உபவாச ஜெப மாதம் முடிந்தது. அடுத்தபடியாக நமக்கு டிசம்பர் வந்துவிட்டது. கிறிஸ்து பிறப்பை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாட போகிறோம். அல்லேலூயா. ஆகவே நாம் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் 1ஆம் தேதி நம்ம கிறிஸ்து பிறப்பை அடையாளம் காட்டும்படியாக எல்லாரும் உங்கள் வீட்டிலேயே ஸ்டார் கட்ட வேண்டும். நம்ம வழக்கமாய் செய்வது போல இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு இயற்கையை ஒரு அடையாளமாக வெளிப்படுத்தின காரியம்தான் நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் வழி நடத்தியது. கிழக்கிலே இருந்து 3 சாஸ்திரிகள் இயேசு பிறந்த இடத்தை தேடி போனார்கள். அதில் ஒருத்தங்க சொல்கிறாங்க, அதில் ஒருத்தர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர் என்று சொல்லி சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் நமக்கு இந்த வான சாஸ்திரத்திலே அந்த நாட்களிலேயே ஞானம் இருந்ததுனால ஒருத்தர் போய் பார்த்துருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நீங்களும் கிறிஸ்து பிறப்பை வெளிப்படுத்தும்படியாக 1ஆம் தேதியில் இருந்து இந்த மாதம் முழுவதும் கிறிஸ்து பிறப்பை நீங்கள் அடையாளம் காட்டுங்கள். அன்னைக்கு ஸ்டார் இருந்தது 2 வருஷமும் இருந்ததாக சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். 2 வருஷமாக அந்த ஸ்டார் இருந்ததுனால தான் அதை தேடி அவர்கள் வேறு நாட்டில் இருந்து நடைப்பயணத்திலேயே வந்து பார்த்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் இது ஒரு ஊழியம். ஆகவே இதை பயன்படுத்துங்கள். நம்ம வழக்கமாய் செய்வது தான். புதிதாய் வந்தவர்களுக்காக நான் இதை ஞாபகப்படுத்துகிறேன். இந்த ஆராதனை முடிந்தவுடனே கர்த்தருடைய பந்தி திருவிருந்து நடைபெறும். அதன் பின்பாக ஆண்கள் ஐக்கிய கூட்டம் இருக்கும். வாலிபர்களுக்கான மீட்டிங் இருக்கிறது. இந்த கிறிஸ்மஸ் கலை விழாவை பற்றி உங்களுக்கு பல காரியங்களை சொல்ல இருக்கிறார்கள். கடந்த வாரம் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு 3 பேர் ஞானஸ்நானம் பெற்று தங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டார்கள். எல்லாரும் கரம் தட்டி அவர்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிப்போமா? அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்துக்கென்று அவர் வேறு பிரித்தார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த மாதத்திலே நம்முடைய வழக்கத்தின்படி எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கும். செவ்வாய்க்கிழமை பெண்கள் மீட்டிங் நமக்கு வழக்கமாக காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் இருக்கும். இந்த வாரத்தில் இருந்து நம்ம கிறிஸ்மஸ் கீத பவனி நம்ம செய்ய இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்த போது முதலாவதாக தூதர்கள் தான் அவர்கள் மேய்ப்பரிடத்தில் நற்செய்தியை அறிவித்தார்கள். நீங்கள் சுவிசேஷம் படிக்கும்போது தெரியும். ஆகவே தூதர்களுடைய சேனை பரலோகத்திலிருந்து எல்லாருமே வந்துட்டதாக சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் பரம சேனையின் திரள் என்று சொல்லியிருக்க வசனம் அதைத்தான் காட்டுகிறது. எல்லாருமே அவங்க தான் முதல்ல பாட்டு பாடினார்கள். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி. ஆகவே நம்ம கேரல் சர்வீஸ் வழக்கமாய் செய்வது போல இந்த வருஷமும் செய்ய இருக்கிறோம். நம்ம செவ்வாய்க்கிழமையிலிருந்து அந்த கேரல் சர்வீஸ் வருவோம். ஆகவே கிறிஸ்மஸ் தாத்தாவுடன் வருகிற அந்த நற்செய்தி அறிவிக்கிற காரியம் நம்ம வழக்கமாய் செய்வது போல இந்த வருஷத்தில் ஒரு முக்கியமான இடங்களிலே சுவிசேஷத்தையும் அறிவிக்க திட்டமிட்டிருக்கிறோம். ஆகவே 2 வீலர் வைத்திருப்பவர்கள் தயவுசெய்து எங்களோடு இணைந்து இந்த ஊழியத்தில் பங்கெடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். எந்தெந்த வீடுகளுக்கு போவோம், எந்தெந்த வீடுகளை சந்திப்போம் என்று இன்றைக்கு மத்தியானத்தில் உங்களுக்கு ஃபோனில் சொல்லிவிடுவோம். நம்ம செவ்வாய்க்கிழமையில் இருந்தால் அதை ஆரம்பிக்க போகிறோம். ஆகவே முன்கூட்டியே உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்து விடுவோம். அதை பற்றி ஒரு பெரிய ப்ரோக்ராம் நம்ம சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளையும் அப்படியே சர்க்குலர் பண்ணி சரௌண்டிங் ஒரு ரவுண்டாக எடுத்து எழுதி வச்சுருக்கோம். யார் வீடும் மிஸ் ஆகக்கூடாதுன்னு. அதனால் ஒவ்வொரு வீடையும் நாங்கள் பார்ப்பதற்கு டேவிட் பாஸ்டர் கூட எல்லாத்தையும் முடியுமா, பேசாமல் 2 கிறிஸ்மஸ் தாத்தா போட்டு 2 டீமாக நம்ம போவோமே என்று கேட்டான். 2 டீமாக போகிறதுக்கு ஆட்கள் வேணும், நமக்கு வண்டி வேணும். வரக்கூடிய அவைலபிளாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள் என்று அந்த புள்ளி விவரங்களை வைத்து நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். ஆகவே இதிலே நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்மஸ் தாத்தாவோடு நம்ம வாழ்த்துதல் சொல்லும்போது அண்டை அயலகத்தார்கள் பார்த்து அவர்கள் கிறிஸ்து பிறப்பை அறிந்து கொள்கிறார்கள், சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறார்கள். சிலர் ஜெபமே பண்ணுறாங்க. அதுலேயும் முக்கியமாக என்ன தெரியுமா, கிறிஸ்மஸ் தாத்தா அவங்க தலையில் கை வைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நமக்கு தெரியும் யார் கிறிஸ்மஸ் தாத்தான்னு.
கிறிஸ்துமஸ் தாத்தாவை தெய்வத்தை போல நினைக்கிறார்கள். ஏன்னா நம்ம மக்கள் அப்படியே நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு சந்தோஷமான காரியமாக இருக்கும். நான் போவேன் பாஸ்டரா, எனக்கு கூட மதிப்பு இருக்காது. கிறிஸ்துமஸ் தாத்தாக்கு தான் ஏகப்பட்ட மதிப்பு இருக்கும். அந்த நாட்கள்ல இருந்து இந்த நாட்கள் வரைக்கும் பூபாலன் வந்திருக்கிறாரு, எத்தனையோ பேர் கிறிஸ்துமஸ் தாத்தாவை வந்திருக்கிறார்கள். அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், அடுத்த வருஷம் நானே போடுறேன் கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கு, ஏன்னா அவ்வளோ மதிப்பாக இருக்குது என்று சொல்வார்கள். ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். கர்த்தர் நமக்கு இயற்கை அனுகூலமாக்கி தரணும். மழை இல்லாமல் இருக்கணும், பனி இல்லாமல் இருக்கணும். நம்ம 7 மணிக்கு ஆரம்பித்து 10 மணிக்கு முடிக்க திட்டமிட்டிருக்கிறோம். எல்லோரும் வேலைக்கு போகிறவர்களாக இருக்கிறபடினாலே வேலை முடிந்து கல்லூரி முடிந்து நீங்கள் பரீட்சைக்கு படிக்க வேண்டிய ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் படித்து முடித்து 7 மணிக்கு இங்கே வந்துட்டால் 10 மணிக்கு நம்ம போயிடலாம். எங்களோடு வந்து இணைந்து இந்த நற்செய்தியை அறிவிக்க விரும்புகிறவர்கள் நம்ம பாஸ்டர் டேவிடோடு தொடர்பு கொள்ளுங்கள். எந்தெந்த வீட்டுக்கு வருவோம் என்று உங்களுக்கு வாட்ஸ்அப்லையும் நாங்கள் அனுப்பி வைப்போம். ஏன்னா அந்த சர்க்குலர் படியும் அவங்க வீட்டுக்கு வரணும் என்பதற்காகவும் நாங்கள் மனதில் வைத்து செய்கிறோம். அன்னன்னைக்கு வர்ற அன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுங்க. ஜான்சி இளவரசன், நீங்கள்லாம் கொஞ்சம் பெர்மிஷன் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்கள் லைனுக்கு அப்படியே வரும்போது ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. புதன்கிழமை கேரல் சர்வீஸ் இருக்கிறதுனால நமக்கு ஹோம் செல் இருக்காது. இந்த 2 வாரங்கள் ஹோம் செல் இருக்காது, அதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை விடுதலையின் உபவாச ஜெபம், பகல் ஜெபமெல்லாம் இருக்கும். பெண்கள் ஜெபம், விடுதலை ஜெபம் எல்லாம் காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் இருக்கும். சனிக்கிழமை சீக்கிரமாகவே ஆயத்தம் பண்ணணும். சகோதரி தபோரா ஞாபகத்தில் வச்சுங்க, சீக்கிரமாகவே நம்ம ஆயத்தம் பண்ணிவிட்டு சனிக்கிழமையும் கேரல் போனால் தான் நம்ம சீக்கிரமாக காரியத்தை முடிக்க முடியும். பிள்ளைகள் பரீட்சைக்குள்ளாக இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி முடிக்க முடியும். நாம் எதிர்பார்க்கிற போல் இந்த வருஷம் கிறிஸ்மஸ் கலை விழா நம்ம இங்கே வச்சு தான் நடத்த போகிறோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அது 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கப் போகிறது. ஆகவே நீங்கள் அதற்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை குறித்த காரியங்களை நம்ம சின்ன பாஸ்டரமா எஸ்ஸர் இடத்திலே நீங்கள் கேட்டு அவர்கள் முடிந்த பிறகு நீங்கள் அவங்கள பார்த்து போகும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நம்ம ஒரு சாட்சி ஆராதனை வைக்க திட்டமிட்டிருக்கிறோம். அதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தினதை, நமக்கு அற்புதம் செய்ததை, நம்மோடு பேசின காரியங்களை நம்ம ஒவ்வொருவரும் அனுபவித்திருக்கிறோம். அதை மற்றவர்களை அறிந்து கொள்ளும்படியாக வருஷத்துக்கு நம்ம ஒரு தடவை சாட்சி ஆராதனை வைக்கிறோம். அது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே நம்ம வைக்கிறோம். 6:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் நீங்கள் சாட்சி சொல்வதற்கு நல்ல ஒரு சிறு குறிப்பை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மைக்கில் நின்று நீங்கள் சாட்சி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அது கர்த்தருக்கு நாம் செய்கிற கைமாறு. மற்றபடியாக நம்ம ஆண்டவர் தேங்காய் பழம் கேட்கல, கதம்பம் வாங்கிட்டு வாங்க, சூடம் வாங்கிட்டு வாங்க, ஊதுபத்தி வாங்கிட்டு வாங்கன்னு கேட்கல. நம்ம வாய் திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், நன்றி சொல்லணும். 10 குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார், ஒரே ஒருத்தன் தான் வந்து நன்றி சொன்னான். இப்போ மிச்சம் 9 பேர் எங்கே என்று இயேசு கேட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருமே வந்து நன்றி சொல்லுவாங்கன்னு ஆண்டவர் எதிர்பார்த்தார். நம்ம பெற்ற நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதனால் ஒரு வாரம் உங்களுக்கு முன்கூட்டியே டைம் சொல்கிறோம். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் யோசித்து அதாவது திரும்ப நினச்சி பார்த்து என்னென்ன செஞ்சாருன்னு எழுதி வச்சு நீங்கள் வந்து சொல்லுங்கள். உங்களுடைய சாட்சி மற்றவர்களை உயிர்ப்பிக்கும், மற்றவர்களுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்கும். ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மேலும் ஆலய விரிவாக்க கட்டிட பணிக்காக ஜெபியுங்கள். சிந்தாமணி ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த வருஷம் நம்ம சிந்தாமணியிலேயும் கலை விழா நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். அதுக்கு இடம், அந்த காரியங்கள்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள். மேலும் அங்கேயும் பல கலைஞர்கள் ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறார்கள். நல்ல பிள்ளைகள் அருமையாக டான்ஸ் ஆடி அங்கேயும் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே அதற்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். சாட்சி ஆராதனை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 6:30 மணிக்கு ஆரம்பித்து 8:30 மணிக்கு முடிவடைந்து விடும். சப்போஸ் சாட்சி சொல்ல நிறைய பேர் இருந்து இடம் பத்தலை, நேரம் பத்தலைன்னா அடுத்த ஒரு வாரத்தையும் நம்ம திட்டமிட்டு செய்ய திட்டமிடுகிறோம். நினைவில் வைத்து கொள்ளுங்கள். கிறிஸ்மஸ் ஆராதனை, கிறிஸ்மஸ் இந்த வருஷம் புதன்கிழமை வருகிறது. ஆகவே 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் காலையில் 6 மணிக்கு ஆராதனை. காலையில் 6 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் ஆராதனை இருக்கும்.
விடுமுறை இருக்கிறவர்கள் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். விடுமுறை இல்லாதவர்கள் ஆராதனைக்கு வந்துட்டு நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரி திட்டமிட்டு கொள்ளுங்கள். சிந்தாமணியிலே கிறிஸ்மஸ் ஆராதனை 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் நடக்கும். இதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். புது வருட ஆராதனை நமக்கு நடு இரவிலே இங்கே நடக்கும். நடு இரவு நடுநிச்சையிலே நமக்கு பழைய புது வருட ஆராதனை நடக்கும். அதுவும் புதன்கிழமை வருகிறபடினாலே வழக்கமாக நம்முடைய ஆராதனை 7:30 மணிக்கு நடத்துவது போல 1ஆம் தேதி புது வருஷம் ஜனவரி 1ஆம் தேதியும் 7:30 மணிக்கு நம்ம ஆராதனை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். இதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். பழைய புது வருட ஆராதனை வாட்ச் நைட் சர்வீஸ் என்று சொல்லப்படுகிறது. இரவு 10:30 மணிக்கு ஆரம்பமாகும். 10:30 மணிக்கு ஆரம்பித்து 1:30 மணி அளவிலே முடிவடையும். இதை நினைவில் வைத்து கொள்ளுவோம். இப்போதும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டி நம்ம கையிலே வேத புத்தகத்தை எடுத்து விசுவாச அறிக்கையிடுவோமா? எல்லாரும் நான் சொல்ல என் பின்னால் சொல்லுங்கள். புதிதாய் வந்த தம்பதிகள் உங்களுக்கு கொடுத்த கிஃப்டிலேயே பைபிள் இருக்குது. அதை பிடித்து கொள்ளுங்கள். அதை பிடித்து கொண்டு சொல்லுங்கள். அதை பிடிச்சிட்டே சொல்லுங்கள். சத்திய வேதமாகிய பரிசுத்த வேதாகமம் சத்திய தேவனின் வார்த்தை. நான் யார் என்று இந்த வேதம் சொல்கிறதோ அந்த நபரே நான். இந்த வருடம் 2024 கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் ஏசாயா 45 படி கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். நானும் கர்த்தருடைய மகிமையை கண்டு அவருக்கு சாட்சியாய் வாழுவேன். ஆமேன். உங்கள் அறிக்கையின்படியே கர்த்தர் உங்களை வாழச் செய்வாராக. கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தின்படி அநேகருக்கு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்போது நாம் கர்த்தரை காணிக்கைகளினாலே தசமபாகங்களினாலே நாம் ஆராதனை செய்ய போகிறோம். கர்த்தர் நம்ம கொடுத்ததிலிருந்து கர்த்தருக்கென்று நம்ம கொடுக்க போகிறோம். அது விதைப்பது போல வேதம் சொல்கிறது. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்போது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே கர்த்தருக்குரியதை நாம் கர்த்தருக்கு செலுத்தும்படியாக நாம் காணிக்கை கவர்களை பயன்படுத்தி அதில் பெயர்களை எழுதுவோம். நீங்கள் செலுத்துகிறவர்கள் இங்கே 2 பெட்டி இருக்கும். முதல் பெட்டி தசம காணிக்கை, 2வது பெட்டி நம்முடைய சபை கட்டுமான பணிக்காக நம்மளால் இயன்ற ஒரு வாரமும் சேகரித்ததை அதில் கொண்டு வந்து செலுத்துகிறோம். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போது பாஸ்டர் டேவிட் ஒரு பாடல் பாடும்போது நாம் கர்த்தரை காணிக்கைகளினாலே ஆராதனை செய்வோம். நம்முடைய வழக்கத்தின்படி முதலாவது என்னுடைய வலது பக்கம் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் வந்து நடுவில் வந்து செலுத்திட்டு ஓரமாய் போகும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதன் பின்பாக இடதுபுறம் இருக்கிறவர்கள் வந்து போகும்படி கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஒரு பாடல், மகளே சீயோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி. இந்த பாடலை பாடும்போது நம்ம காணிக்கையினாலே தேவனை ஆராதிக்கலாம். அவர் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து மகளே சீயோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி, இஸ்ராயேலை ஆரவாரம் செய்திடு. மகளே சீயோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி, இஸ்ராயேலை ஆரவாரம் செய்திடு. முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து களிகூறு, கெம்பீரித்து ஆடி பாடி மகிழ்ந்திடு. முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து களிகூறு, கெம்பீரித்து ஆடி பாடி மகிழ்ந்திடு. மகளே சீயோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி, இஸ்ராயேலே ஆரவாரம் செய்திடு. மகளே சீயோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி, இஸ்ராயேலே ஆரவாரம் செய்திடு. முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து களிகூறு, கெம்பீரித்து பாடி பாடி மகிழ்ந்திடு. முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து களிகூறு, கெம்பீரித்து பாடி பாடி மகிழ்ந்திடு. தள்ளி விட்டார் உன் தண்டனையை, அகற்றி விட்டார் உன் பகைவர்களை.
தள்ளிவிட்டார் உன் தண்டனையை, அகற்றிவிட்டார் உன் பகைவர்களை. வந்து விட்டார் அவர் உன் நடுவில், இனி நீ தீங்கை காண மாட்டார். வந்து விட்டார் அவர் உன் நடுவில், இனி நீ தீங்கை காண மாட்டார். அகமகிழ்ந்து களிகூறு ஆரவாரம் செய்து. சேர்ந்து பாடலாமா? காணிக்கப்பட்டவங்கெல்லாம் சேர்ந்து. ஓ அகமகிழ்ந்து களிகூறு ஆரவாரம் செய்திடு. அகமகிழ்ந்து களிகூறு ஆரவாரம் செய்திடு. மகளே சீயோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி, இஸ்ராயேலே ஆரவாரம் செய்திடு. மகளே சீயோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி, இஸ்ராயேலே ஆரவாரம் செய்திடு. முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து களிகூறு, கெம்பீரித்து பாடி பாடி மகிழ்ந்திடு. முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து களிகூறு, கெம்பீரித்து பாடி பாடி மகிழ்ந்திடு. உன் பொருட்டு அவர் மகிழுகின்றார், உன்னை குறித்து அவர் பாடுகிறார். உன் பொருட்டு அவர் மகிழுகின்றார், உன்னை குறித்து அவர் பாடுகிறார். அனுதினமும் அவர் அன்பினாலே புது உயிர் உனக்கு தருகின்றார். அனுதினமும் அவர் அன்பினாலே புது உயிர் உனக்கு தரு. கைதட்டி அகமகிழ்ந்து களிகூறு ஆரவாரம் செய்திடு. அகமகிழ்ந்து களிகூறு ஆரவாரம் சேர்ந்து. அகமகிழ்ந்து களிகூறு சத்தமாய் அகமகிழ்ந்து களிகூறு ஆரவாரம் செய்திடு. மகளே சீயோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி, இஸ்ராயேலே ஆரவாரம் செய்திடு. மகளே சீயோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி, இஸ்ராயேலே ஆரவாரம் செய்திடு. முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து களிகூறு, கெம்பீரித்து ஆடி பாடி மகிழ்ந்திடு. அகமகிழ்ந்து களிகூறு, கெம்பீரித்து கடைசியாக மகிழ்ந்து களிகூறு. அகமகிழ்ந்து களிகூறு ஆரவாரம் செய்திடு. அகமகிழ்ந்து களிகூறு, என் பாவத்தை மன்னித்தார். அகமகிழ்ந்து களிகூறு ஆரவாரம். அகமகிழ்ந்து களிகூறு ஆரவாரம் செய்திடு. ஆமென், ஹல்லேலூயா. காணிக்கைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். Jesus names. Hallelujah. Thank you Jesus. எல்லாரும் ஜெபிப்போம். காணிக்கைக்காக ஜெபிக்கிற இந்த வேளையிலே, இந்த வாரத்தில் பிறந்த நாள் வருதுன்றவங்க எழுப்பி நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பர்த்டேக்கு அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. அதே போல் திருமண நாளை நினைவு கூறுகிறவர்கள் யாராவது இருக்கீங்களா? வெட்டிங் ஆனிவர்சரி நினைவு கூறுகிறவர்கள். வெட்டிங் சரி, ஓகே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கவி பாரதிக்கு பர்த்டேயா? டேவிட்டுக்கா? சரி, அல்லேலூயா. கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் ஆசீர்வதி தரும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். சர்வ வல்லமை பொருந்தின எங்கள் ஆண்டவரே, இரக்கம் நிறைந்த தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவேன், பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த வருஷம் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் வருஷமாய் இருக்கட்டும், நன்மையின் வருஷமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, நல்ல சுகபலன் நீண்ட ஆயுளை தந்து இதுபோல் பல பிறந்த நாட்களை காண கர்த்தர் நீ உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மிடத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் நீர் பொறுப்படுத்தி கொள்ளும். தேவ ஆவியானவர் அப்பா, சுகத்தையும் பலனையும் நீண்ட ஆயுளையும் தாங்க அவங்களை வழி நடத்துங்க.
அவர்களுக்கு போதுமானவராய் இருந்தரலும். விசேஷமாக சபையாய் நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்பா. நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும். அதே போல் திருமண நாளை காண்கிற அப்பா அந்த குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மூப்பராய் இருக்கிற வித்துஸ் பனிமலர் அவர்கள் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு தேவையான எல்லா சுகபலன் ஆரோக்கியத்தை தாரும். ஆண்டவரே, வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிற கர்த்தர் இந்த வருஷம் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகத்தக்கதாக கர்த்தர் புதிய காரியங்களை செய்யும். உங்கள் நாமத்துக்கு சாட்சியாக நீர் நிலைநிறுத்தும். ஆண்டவரே அப்பா, இது போல இன்னும் ஆண்டவரே திருமண நாட்களை காணத்தக்கதாக ஒருவரை ஒருவர் புரிந்து இன்னும் மகிழ்ச்சியோடு ஆண்டவரே பல திருமண நாட்களை காண கர்த்தர் உதவி செய்யும். தகப்பனே, இப்போதும் நீர் எங்களுக்கு தந்ததிலிருந்து ஒரு பகுதியை உமக்கென்று நாங்கள் காணிக்கையாக, தசம பாகமாக, கட்டிட நிதியாக, ஏழைகள் தர்ம பணமாக நாங்கள் படைத்திருக்கிறோம் அப்பா. கடந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு உழைக்க பலன் தந்தவர் நீங்கள் தான். ஆசீர்வாதத்தின் ஊற்று கண்களை திறந்து அனுதினமும் வேலை கொடுத்தவர் நீங்கள் தான். மனுஷ தயவை ஏற்படுத்தினவர் நீங்கள் தான். கையிட்டு செய்த எல்லாவற்றிலையும் ஆசீர்வாதம் கட்டளையிட்டவர் நீங்கள் தான் அப்பா. ஆகவே உம்மை கனம் பண்ணி உம்மை மதித்து உமக்குரியதை உமக்கு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையின்படியே பிரயாசப்பட்டு முந்தி பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் என்றபடியே முந்தி பங்கடையட்டும் அப்பா. உங்கள் நாம மகிமைக்காக ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே இதை பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதன் மூலமாய் சபை வளர்ச்சி அடையட்டும், ஊழியத்துடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், உம்முடைய ராஜ்யம் விரிவடையட்டும். ஆண்டவரே கர்த்தாவே அப்பா தகப்பனே, நாங்கள் செய்கிற பல வகையான ஊழியங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கட்டும் அப்பா. தகப்பனே, கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று சொல்லி அப்பா எங்களை கற்றுக் கொடுத்த தெய்வமே. ஆகவே ஒவ்வொருவருக்கும் நீ திருப்பி தந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இப்போது நாங்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருக்கிறபடினாலே எங்கள் தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம். தேசத்தின் மேலே நீர் இரக்கமாகிறோம் ஆண்டவரே. இந்த புயலுக்கு நீங்கள் தான் ஆண்டவரே எங்கள் தேசத்தை பாதுகாக்க வேண்டும். ஆண்டவரே, புயல் எந்தெந்த பகுதியிலே போகிறதோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிரிழப்புகள் வந்துவிடாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. குறிப்பாக ஆண்டவரே அப்பா, அந்த புயலுடைய எல்லா காரியமும் வலுவிழந்து போகட்டும் அப்பா. இறையாதே அமைதலாக இரு என்று நீர் கட்டளையிட்டது போல ஆண்டவரே, எந்த தீமையும் சேதமும் வராதபடி, பேரிடர்கள் வராதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அறிவிப்புகளிலே ஒரு முக்கியமான காரியம், நம்ம இந்த கிறிஸ்மஸ் கலை விழாவிலே அந்த குரூப் எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடுகிற பெண்கள், நீங்கள் முடிந்த உடனே நம்ம பாஸ்டர்மா எஸ்ராணியை பார்த்து விட்டு போகும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக அதற்குரிய அந்த வஸ்திரங்களை பற்றிய காரியங்கள் அவர்கள் உங்களிடத்தில் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆகவே இதை நீங்கள் எல்லாரிடத்துலையும் நீங்கள் அவசரமாக போகிறதா இருந்தால் கூட யார்ட்டாவது சொல்லிட்டு போகும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த டிசம்பர் மாதத்திலேயும் கூட கர்த்தர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்துக்கு ஆதாரமாக மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதில் இருந்து கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவரின் பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை பற்றி சுமார் 450 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தி தான்
இந்த மீகாவுடைய தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கிறது. இயேசுவை பற்றி அவர் சொல்லுகிறார், அவர் செய்கிற காரியத்தை பற்றி இங்கே சொல்லுகிறார். அதோடு சேர்த்து அவரை பின்பற்றுகிற ஜனங்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று வாக்குத்தத்தமும் பண்ணுகிறார். மீண்டும் அதை பிரதர் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அந்த 5 நாளை நாம் மறுபடியும் வாசிக்க கேட்போம். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். அல்லேலூயா. ஆகவே இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், அவர்கள் நிலைத்திருப்பார்கள், அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். கர்த்தர் நம்மை நிலைத்திருக்க பண்ணுவார், நம் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களிலேயும் கர்த்தர் மகிமைப்படுவார். மேசியாவாகிய உலக இரட்சகர் பிரஜாபதி இன்னும் உலகத்துக்கு வரவே இல்லை. அவர் பிறப்பதற்கு முன்பாகவே இந்த காரியம் சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பற்றி, அவர் என்ன செய்வார் என்பதை பற்றி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து வந்த பிறகு சமாதானத்தோடு எல்லாரும் வாழ்வார்கள், அவருடைய மகிமையை பூமி முழுவதும் அறிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, பெத்லகேம் என்பது தேசத்திலே இருக்கக்கூடிய உலக மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் கை வச்சிங்கன்னா அந்த இடம்தான் பெத்லகேம். நீங்கள் உலக மேப்பு எப்படி போட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் அதன் மையம் இஸ்ரேல் தேசம் இருக்கும். அந்த இஸ்ரேல் தேசத்தின் மையம்தான் பெத்லகேம் இருக்கிற இடம். அங்கே இருக்கிற இயேசுவை பூமி முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். பூமி முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாரிலே மத்தியிலையும் இயேசு மகிமைப்படுவார் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிற காலத்திலே இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக பல யுத்தங்கள் நடந்தது. இப்போ எப்படி யுத்தம் நடக்குதோ அதே மாதிரி அங்கே பாபிலோனிய படையெடுப்பு இருந்தது, மேதிய பெர்ஷிய படையெடுப்பு இருந்தது, அசீரிய படையெடுப்பு இருந்தது. அந்த படையெடுப்புகளின் மத்தியிலே எல்லாரும் சிதறடிக்கப்பட்டார்கள். சரித்திரத்திலே நம்ம பார்ப்பது போல இஸ்ரேல் தேசமே இல்லாத அளவுக்கு பாழாய் போனது. அந்த நாட்களில் தான் கர்த்தர் இந்த தீர்க்க தரிசனத்தை அவர் கொடுக்கிறார். இந்த தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலே பிரஜாபதியாகிய மேசியா அவர் நின்று கொண்டு எல்லாரையும் மேய்ப்பார் என்று சொல்கிறார். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் மேய்க்கக்கூடியவராக அவர் இருப்பார். இயேசு யார்? இயேசு எல்லாருக்கும் தெய்வம். அவர் உலக இரட்சகர். மனுக்குலம் வாழ்வடைவதற்காக மனிதர்களை சந்திக்க மனிதனாக பிறந்த தெய்வம். அவரை பற்றி இங்கே பலத்தோடு நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய தத்துவத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா ஜனங்களுக்கும் அவர் நல்ல மேய்ப்பனாக இருப்பார். ஏனென்றால் இயேசு சொன்னார், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுப்பான் என்று. கூலிக்கார மேய்ப்பன் ஓடி போய் விடுவான், ஆடுகள் மேலே அக்கறை இருக்காது. இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாக நமக்காக ஒரு ஜீவனை கொடுத்து நமக்காக மீட்பின் அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றினார். ஆகவே நமக்கு எதிர்ப்புகள் இல்லாமல் இந்த உலகத்திலே நமக்கு விரோதங்கள், பகைகள், சிறையிருப்புகள் இதெல்லாம் இல்லாமல் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார் என்பது இந்த வாக்கு தத்தத்திலே இருக்கிறது. உலகமெங்கும் எல்லாரும் பூமியின் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும்
மகிமைப்படுவார். அல்லேலூயா. இன்றைக்கும் கூட கிறிஸ்து பிறப்பை உலகம் முழுவதும் கொண்டாடும்படியாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் அது ஒரு நன்மையான காரியமாக இருக்கிறது. அதனால தான் தூதர்கள் வந்து சொன்ன வார்த்தையிலே முதல்ல சொன்ன வார்த்தை, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஏனென்றால் பாவ விமோச்சனம் மனிதர்கள் வாங்க முடியாத ஒரு பெரிய காரியமாக இருந்தது. நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிற பாக்கியம் இல்லாமல் சாத்தானுடைய தண்டனையோடு மனிதர்களும் தண்டனை பெற்றவர்களாக நரகத்துக்கு போகும்படியான சூழ்நிலை இருந்தது. அதெல்லாம் மாற்றும்படியாகத்தான் இயேசு வந்து பிறந்தார். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பூமி முழுவதற்கும் சமாதானத்தை தருவதற்காக அவர் பிறந்தார். அவர் பிறந்தது நிமித்தம் நமக்கு முதல்ல கிடைச்ச என்னன்னா, நம்ம எல்லாருடைய கோபத்துக்கும் தப்புவிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். நீங்கள் 2ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் படிப்போம். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்புக்கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இது ஒரு தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துடைய ஆளுகையை பற்றி சொல்லியிருக்கிற காரியம். உலகத்திலே பல ராஜாக்கள், பல அதிகாரங்கள், துரைத்தனங்கள் இதெல்லாம் கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்படுகிறதா இருந்தது. ஆனாலும் அந்த செயல்பாடுகளுடைய முடிவு என்னன்னா, கிறிஸ்துவை அழிக்க முடியல, கிறிஸ்தவத்தை அழிக்க முடியல. கிறிஸ்து மகிமைப்படுகிறவராகவே இருந்தார். இது மட்டுமல்ல, இதன் பின்பாக ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார். அதுதான் இனிமேல் வரப்போகிற ஒரு காரியம். காலங்கள் 10 வகைப்படும். அதிலே நாம் இப்போது இருந்து கொண்டு இருக்கிற காலம் 8வது காலம், கிருபையின் காலத்திலே நம்ம இருக்கிறோம். இந்த கிருபையின் காலம் முடிந்தவுடனே உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். அதன் பின்பாக மகா உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த ஆலயத்துக்குள்ளாய் வந்திருக்கிற நாம் யாவரும் ஆண்டவரை அண்டி இருக்கிறோம். ஆகவே நாம் பாக்கியவான்கள். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் பாக்கியவான் பாக்கியவதின்னு சொல்லுங்க. ஒருவருக்கு ஒருவர். நம்மை கர்த்தர் பாக்கியவதியாக தெரிந்து கொண்டார். இன்னும் கொஞ்ச காலத்தில் கோபம் பற்றி எரியும். தேவன் வந்து நியாய தீர்ப்புக்காக இந்த பூமியை வைத்திருக்கிறார். அவர் இந்த பூமியை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். வேதம் சொல்கிறது போல ஒவ்வொரு அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே என்னுடைய வாக்கு தத்தத்தின் முதல் குறிப்பு என்னன்னா, கோபத்துக்கு நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா. தேவ கோபத்துக்கு ஆண்டவர் நம்மை தப்புவித்து நம்மை சமாதானப்படுத்தினார். ஏன்னா மனிதர்களும் பாவம் செஞ்சாங்க, மனிதர்களுக்கு முன்பாக தூதர்களும் பாவம் செஞ்சாங்க. தூதர்களை ஆண்டவர் ஆதரிக்கவில்லை. நாம் வேதத்தில் வாசிக்கிற போல எபிரேயரில் வாசிக்கிறோம், தூதர்களை சங்கிலிகளினாலே கட்டி நியாய தீர்ப்பு நாளுக்காக அவர்களை வைத்திருக்கிறார் கர்த்தர். ஆனால் விழுந்து போன தாவீதின் சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி, நமக்கு ஆண்டவர் கை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். நமக்கு ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை ஆண்டவர் வைத்து நம்மை மறுபடியும் சேர்த்து கொண்டார். நம்ம திரும்பவும் தேவனுடைய குடும்பத்திலே
ஒன்றாகும்படியான ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். இரண்டாவது காரியமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கள். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆமென். இவர் 400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னவர் ஏசாயா தீர்க்கதரிசி. எவ்வளவு அக்யூரசியான ப்ராபசி பாருங்க. நம்ம இப்போ 7ஆம் வசனத்தை தான் வாசித்தோம். 6ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி இது கிறிஸ்மஸ் செய்தி. ஆகவே நான் அதை தொடவில்லை. அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவரை பற்றி இங்கே சொல்லி இருக்கிறது. அவருடைய ராஜ்யம், அவருடைய சிங்காசனம் திடப்படுத்தப்படும். என்றென்றைக்கும் அவர் நீதியினால் திடப்படுத்தப்பட்டு இருப்பார். அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பல ராஜ்யங்கள் இந்த உலகத்திலே தோன்றின. ஆனால் தோன்றின ராஜ்யங்கள் எல்லாமே மறைந்து போனது. நாம் அறிந்திருக்கிறது போல வல்லரசுகள், பெரிய பெரிய வல்லரசுகள் உருவாகினது. பாபிலோனிய வல்லரசு வந்தது, அதுவும் அழிந்து போனது. மேதிய வல்லரசு வந்தது, பெர்சிய வல்லரசு வந்தது, எல்லாம் அழிந்து போனது. கிரேக்க பேரரசு வந்தது, அழிந்து போனது. ரோம பேரரசு வந்தது, அழிந்து போனது. ஆனால் கிறிஸ்துவின் ராஜ்யம் உருவானது, அது அழியவே இல்லை. இன்று பெருகி கொண்டே தான் இருக்கிறது. பாருங்கள், போன வாரம் கூட 3 பேர் சிட்டிசன்ஷிப் வாங்கினாங்க, கிரீன் கார்டு. அல்லேலூயா. நான் எதை சொல்கிறேன் என்றால், ஞானஸ்நானம் பெற்று தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டவர்கள். அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கு முடிவே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சேனைகளுடைய கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று சொல்கிறது. ஆகவே என்னுடைய 2வது குறிப்பு, ஆண்டவர் நம்மை திடப்படுத்தி நம்மை நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை அசைந்து கொண்டு இருக்காதபடி ஆண்டவர் அதை நிலைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். யார் ஒருவர் தடுமாறி கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தரிடத்தில் வர வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை பற்றி தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிறவர். நம்மை தூண்டிவிட்டு, நம்மை உயர்த்தி, நம்மை மேன்மைப்படுத்தி, நம்மை பிரகாசிக்க செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஆகவே தடுமாறுகிற நம்மை திடப்படுத்தி அவர் நிலைப்படுத்துகிறவராக, நிலைநிறுத்துகிறவராக இருப்பார். இங்கே நம்ம பார்க்கும்போது நீதியினால் நிலைப்படும், அவர் திடப்படுத்துவார், அவர் நிலைநிறுத்துவார் என்று இந்த வசனங்களிலே அவரை பற்றி சொல்லி இருக்கிறது. 3வதாக நம்ம பார்க்கும்போது ஏசாயா 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். விடாய்த்த பூமிக்கு எப்படி இருப்பாரா? பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். அப்பொழுது காண்கிறவர்களின் கண்கள் மங்கலாயிராது, கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும். பதற்றமுற்றவர்களின் இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும். தெற்று வாயருடைய நாவு தடையின்றி தெளிவாய் பேசும். அல்லேலூயா. பாருங்க,
இதெல்லாம் என்னன்னா ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் மூலம் நடைபெறப் போகிற அற்புதங்களை பற்றி அங்கே சொல்கிறார். 400 வருஷத்துக்கு முன்னால் ஏசாயா தீர்க்கதரிசி இதை சொல்கிறார். அவர் நீதியாக அரசாழ்வார், நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் எப்படி இருப்பாராம் பாருங்களேன், காற்றுக்கு ஒதுக்காக இருப்பாராம். அல்லேலூயா. பெருவெள்ளத்துக்கு புகலிடமாக இருப்பார். வறண்ட நிலத்துக்கு, விடாய்த்த பூமிக்கு. நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, எல்லாத்துக்கும் எல்லாமா இருப்பார். அல்லேலூயா. என்ன பாருங்களேன், உண்மையாகவே கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்வது உண்மைதான். நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் அவர் தான். தாய்க்கு தாய், தகப்பனுக்கு தகப்பன், கணவனை இழந்தவர்களுக்கு மணவாளனாக இருக்கிறார். யாருமே இல்லாதவங்களுக்கு தூக்கி விடுகிற, லிஃப்ட் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எல்லாத்துக்கும் எல்லாம். நான் என் வாழ்க்கையில் அனுபவித்து தான் உங்கள் மத்தியிலே நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். என் குடும்பத்திலே எனக்கு வந்த எல்லா காரியங்களிலேயும் கர்த்தரை நான் ருசித்து பார்த்துருக்கிறேன். சில வியாதிகளை பற்றி சொல்லுவாங்க. சொன்ன உடனே நான் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன். எங்கள் பிள்ளைகள்லாம் நீங்கள் பெரிய டாக்டரே உடனே எல்லாத்துக்கும் சொல்கிறீங்கன்னுவாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அப்படிப்பட்ட சோதனையெல்லாம் வந்தது. ஆனால் கர்த்தர் எல்லாத்துக்கும் என் கூட இருந்து என்னை தப்புவித்தார். அல்லேலூயா. உங்கள் மத்தியிலே நான் பேசி கொண்டு இருக்கிறேன். போன வருஷமே எனக்கு பயங்கரமான பாதிப்பு வந்தது. 99.9 அவ்வளோ பிளாக்கு. அந்த டாக்டர் கணேசன் அவர் ஆச்சரியப்பட்டார். உங்களுக்கு அட்டாக்கு எப்படி வந்தீங்க? 2 வீலரில் வந்தோன்னே தலையில் அடிச்சுக்கிட்டார். என்ன ஃபாதர் நீங்கள் பட்டாக்கில் இருக்கீங்க அப்படின்னாரு. யார் உங்கள் கூட வந்தா அப்படின்னு கேட்டார். என் மகனும் நானும் தான் பைக்கில் வந்தோன்னு. நீங்கள் ஒன்றுமே பேசாதீங்க, நான் சொன்னதை பற்றிலாம் சிந்திக்காதீங்க, பீஸ்ஃபுல்லாக அப்படியே படுத்துருங்க, எதுவுமே நினைக்காங்க, அப்படியே படுங்கன்னாரு. உடனே என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்லி, ஐயோ ஒரே பெரிய காப்ரா, என்ன பெரிய காரியம் தெரியுமா? ஆனால் கர்த்தர் என்னை ஜீவனோடு சுகத்தோடு. போன வாரம் ஒருத்தவங்க மேபிள் அவங்களுக்கு பேசும்போது, மேபிள் அவங்க ஓனரம்மா என்கிட்ட பேசிட்டு, பாஸ்டர் பாட்டெல்லாம் பாடாதீங்க பாஸ்டர், பாஸ்டர் பசங்கம்லாம் பண்ணாதீங்க பாஸ்டர், சத்தமெல்லாம் பேசாதீங்க பாஸ்டர் அப்படின்னு நான் கேட்டுகிட்டே சிரிச்சுட்டு, எங்கள் யூடியூப்பை பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் நான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற சகாயராக இருக்கிறார். நான் இப்போயும் ஒர்க் அவுட் பண்ணுறேன், வாக்கிங் போகிறேன், அதுக்கப்புறமா ஜிம்முக்கு போகிறேன். எல்லாம் முடிச்சுட்டு தான் மற்ற காரியங்கள்லாம் நான் செய்கிறேன். காலையில் கர்த்தர் என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயராக எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். அதான் சுருக்கமாக கர்த்தரை நம்பி வந்த நமக்கு நம்முடைய கர்த்தர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, விசுவாசத்தை அவர் மேலே வைங்க, அவர் சொன்ன வார்த்தையின் மேலே வைங்க, அதை பிடித்து கொள்ளுங்க. அவருடைய ப்ராமிஸ், அவர் ப்ராமிஸ் எதுவுமே மிஸ் ஆகாது. மனிதனுடைய ப்ராமிஸ் கூட மாறி போகும். நீங்கள் ஆண்டவர் கொடுத்த ப்ராமிஸ் வாக்கு தத்தங்களை பொறுக்கி எடுங்க. பைபிள் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பைபிள் ஒரு பெரிய புதையல் இருக்கிற இடம், மெடிக்கல் ஷாப் மாதிரின்னு நான் ஒரு தடவை சொன்னேன். ஆனால் இப்போ மெடிக்கல் ஷாப் கிடையாது, இது பெரிய பொக்கிஷம் நிறைந்த ஒரு புதையல். உள்ளே போய் தேடி தேடி உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்குங்க. நெக்லஸ் வேணும்னா நெக்லஸ் எடுத்துங்க, லாங் செயின் வேணும்னா லாங் செயின் எடுத்துங்க, வாட்ச் வேணும்னா வாட்ச் எடுத்துக்குங்க. அப்படித்தான் இருக்கிறது வேதம். நீங்கள் தேடி தேடி கண்டுபிடித்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன், அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியை நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும். இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். ஆமென். இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது. ஆமென். அவருக்கு இடும் நாமம் நமக்கு நீதியாய்
தேவனாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. ஆதலால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணாமல் இஸ்ரவேல் வீட்டின் சந்ததியாரை தங்கள் சுய தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு வடதேசத்திலும் நான் அவர்களை துரத்தியிருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து அழைத்து வழி நடத்தி கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டே சத்தியம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, எரேமியாவின் காலம் கிட்டத்தட்ட 380 அந்த காலம். அவரு சொல்றார் பாருங்க இயேசுவை பற்றி. இங்கே நான் உங்களுக்கு சொல்ல வருகிற காரியம் என்னன்னா, எங்கெங்கெல்லாம் சிதறப்பட்டு போனாங்களோ எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வருவார். உங்கள் எல்லாரையுமே ஆண்டவர் எப்போ தெரிந்து கொண்டார் தெரியுமா? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. பபிக்கு சார்ல்ஸ் வேணும் அப்படின்றது, சார்ல்ஸை பபிக்கு மாப்பிள்ளையாக மாத்திரம் கர்த்தர் தெரிந்து கொள்ளலை, நம்ம சர்ச்சுக்கு அவர் வேணுன்றதுக்காக கர்த்தர் ஜீவிதாக்கு ஆனந்த் வேணும்னு ஆண்டவர் உலக தோட்டத்துக்கு முன்பாகவே தெரிந்து எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கல்யாணம் மாத்திரம் இல்லை, நித்திய ஜீவனுக்காக உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட கர்த்தர். எங்கேயோ இருக்கிற சாமை கொண்டு வந்து சில்பாவோட முடிச்சு போட்டு விட்டார் பாருங்களேன். அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, துரத்தி இருக்கிற எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவங்க எல்லாரையும் சுகமாய் ஆண்டவர் நடத்துவாராம். இந்த என்னுடைய 4வது குறிப்பு என்னன்னா, சுகமாய் வாசம் பண்ண வைப்பார். அல்லேலூயா. சும்மா காய்ச்ச தலைவலிக்கெல்லாம் பயப்படக்கூடாது. எனக்கு கூட இப்போ தலைவலி ஜலதோஷம் தானே, அதுக்கு மத்தியில் தான் முழங்கி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. பயப்படவே கூடாது. 2 நாள் பாஸ்டர்மா நீங்கள் பேசாதீங்க, ஞாயிற்றுக்கிழமை பேசாதீங்கன்னு வச்சாங்க. கர்த்தருடைய தயவினாலே நான் பேசி கொண்டு இருக்கிறேன். எங்கள் குடும்ப சூழ்நிலையை தெரிந்தவர்கள் ஒரு சிலர் இங்கே இருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் நம்மை சுகமாய் வாசம் பண்ண வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எரேமியாவின் காலத்திலே ஆண்டவர் சொல்கிறார், எல்லா தேசங்களிலும் இருந்து துரத்தப்பட்டவர்களெல்லாம் நான் அழைத்து கொண்டு வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நம்மை சாத்தான் துரத்தி, சில நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை துரத்தி நம்ம சிதறப்பட்டவர்களாகி இருக்கிறோம். சிதறப்பட்ட எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரே மந்தை ஆக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஆகவே தான் உங்களையும் என்னையும் சேர்த்திருக்கிறார். அதற்காகத்தான் நம்ம ஏற்கனவே முதல்ல படித்தது போல எல்லாவற்றுக்கும் எல்லாமாகி இருக்கிறவர் சுவிசேஷத்தின் அடையாளமாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்ம ருசிக்கும்படியாய் செய்து எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த நம்ம எல்லாம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் ஒரே சரீரமாக, ஒரே சரீரத்தில் ஒரு அவயங்களாக நம்ம எல்லாம் ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சரீரமாகிய நிறைவான அந்த சரீரத்தின் வளர்ச்சி உண்டாக நாம் அவரவர்கள் தங்கள் தங்கள் திராணிக்கு தகுந்தபடி அந்த சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிற கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறோம். ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள். இவர் ஹார்ட்னா அவர் கிட்னி. அல்லேலூயா. அவர் கிட்னினா அவர் கணையம். ஒவ்வொருவரும் முக்கியம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தான் கூட்டி சேர்த்து நம்மை அவர் சுகமாய் வாசம் பண்ண வைக்கிறவராய் இருக்கிறார். 5வதாக ஒரு காரியத்தை நான் சொல்கிற நேரத்தை கருதி தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்கள். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. தானியேல் பெரிய தீர்க்கதரிசிங்க. தானியேலுடைய தீர்க்க தரிசனம் உலக தோற்றத்தையும் உலக முடிவையும் பற்றி தெளிவாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இங்கே தானியேல் சொல்லுகிறாரு, அவருடைய தீர்க்க தரிசனத்தில் எப்படி இயேசு கிறிஸ்துவின் பின்பாக
புதிய ஏற்பாட்டு கால சபை இருக்கும் என்பதை சொல்கிறார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்காக எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டி உண்மையிலேயே சூப்பர் ஸ்டார் யாருன்னா நம்முடைய ஆண்டவர் தான். எல்லாருக்கும் அவர், எல்லாருக்குமே நண்பர், எல்லாருக்குமே அன்பர், எல்லாருக்குமே இரட்சகர், எல்லாருக்குமே மீட்பர், எல்லாருக்குமே தெய்வம். அவரை பற்றி இங்கே தானியேல் சொல்கிறாரு, அவருக்கு கொடுக்கப்பட்ட மாத்திரம் இல்லை, அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாதுமாயிருக்கும். அந்த நாட்களில் தானியேல் வந்து 3 ராஜாக்கள்கிட்ட வேலை பார்த்தார். நமக்கெல்லாம் தெரியும். முதலாவது பாபிலோனிய பேரரசு சிறைப்பிடித்து கொண்டு போன வாலிபர்களிலே அவர் வாலிபனாக போனார். பாபிலோனிலே நெபுகாத்நேச்சாரின் கீழே அவர் இருந்து ஆட்சிக்கு பிரதம மந்திரியாக இருந்தவர், ஆலோசனை சொல்லிக்கொண்டு. அதன் பின்பாக நெபுகாத்நேச்சாருடைய மரணத்துக்கு பின்பாக அவருடைய மகன் ஆட்சிக்கு வந்தார். அப்பையும் அவர் தான் பிரதம மந்திரி. அதன் பின்பாக அவங்க மகனுக்கும் மரணம் ஏற்பட்டது. மகன் செய்த தவறு நிமித்தம் கர்த்தர் அவரை நியாயம் தீர்த்தார். தேவனுடைய கோவிலுடைய பனிமுட்களை எடுத்து அவன் மதுபானம் பண்ணி அவன் செய்த போது ஒரு கை விரல் உறுப்பு வந்து எழுதி அவனை நியாயம் தீர்த்தது. அன்று இரவு அவன் மரித்து போனான். நெபுகாத்நேச்சாருடைய ஆட்சி கலைந்தது. மேதிய பெர்சிய மன்னர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அவர்கள்ட்டையும் இவன் தான் வேலை பார்த்தான். அதன் பின்பாக தரிவிட்ட வேலை பார்த்தான். அதன் பின்பாக கோரேசுகிட்டையும் இருந்தான். எத்தனை ராஜ்யம் பாருங்க, பூராமே வல்லரசு, பெரிய பெரிய மகான்கள், பெரிய பராக்கிரமசாலிகள். ஆனால் அவங்க அறிந்ததெல்லாம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆவி தானியேல்கிட்ட இருக்கு. அதனால் தானியேல் தான் நமக்கு எங்கே இருந்தாலும் அவர் தான் நமக்கு பிஏ, அவர் தான் நமக்கு. அப்படியாக தானியேலை கர்த்தர் வைத்திருந்தார். அவர் சொல்கிற தீர்க்க தரிசனங்களை நீங்கள் தொடர்ந்து ஆராய்ந்து பார்க்கணும். இப்போ அரசியலில் நடக்கிற எல்லா காரியமும் இதில் இருக்குது. நான் ஒரு செமினாருக்கு சென்னைக்கு போயிருந்தேன். அது ஃபீஸ் கட்டி படிக்கிற ஒரு செமினார். மலேசியாவிலே இருக்கிற பாஸ்டர் டேனியல் என்பவர் தான் நடத்தினார். அவர் இந்த தானியேல் புஸ்தகத்தை மாத்திரம் வச்சு அப்படியே உலக அரசியல், யார் யார் ஆட்சி எப்படி எப்படி நடக்குது, இனிமேல் என்னென்ன ஆட்சி வரப்போகுதுன்னு அப்படியே ஒப்பிட்டு சொன்னார். எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். இப்போ இந்தியாவில் நடக்கிற காரியங்கள் கூட தானியேலிலே சொல்லப்பட்ட காரியங்கள் என்று. இப்போ நீங்கள் வந்து யூடியூப்பில் எம்டி ஜெகன் என்பவருடைய செய்திகளை பார்க்கலாம். இப்போ நடந்து கொண்டு இருக்கிற காரியங்களை வேதத்தோடு கம்பேர் பண்ணி அவர் பேசி கொண்டு இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஆண்டவர் நம்ம எல்லாம் சேர்த்து கொண்டார். நம்முடைய ராஜ்யம் அழியாததாக இருக்கும். இதில் இருந்து நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், சகலரும் அவரையே சேவிக்கும்படி அவர் செய்வார். அல்லேலூயா. இன்று ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், அழிவுக்கு தப்புவிக்கப்பட வேண்டும். தாங்கள் போகிற பாதை சரியான பாதையா என்பதை ஆராய்ந்து பார்த்து நல்ல பாதை என்று எதை அறிகிறார்களோ அதிலே நடக்கணும். ஏன்னா தீர்க்கதரிசி சொல்கிறார், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடவுங்கள், அப்போது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நம்ம தான் நிற்கணும், நம்ம தான் பார்க்கணும், நம்ம தான் சிந்திக்கணும், நம்ம தான் வளையணும். எங்கிட்டு வளையணும், எந்த பக்கம் போகணும் என்பதை முடிவெடுக்கக்கூடியவர்கள் நம்ம தான். எப்படி ஒரு பெண்ணை ஒரு மாப்பிள்ளை எப்படி முடிவெடுக்கிறார்கள்? நான் அடிக்கடி அப்படி தான் சொல்லுவேன். இந்த ஜோடி பொருத்தம்னா எவ்வளோ பொருத்தம் இருந்தாலும், 10 பொருத்தம் இருந்தாலும் 16 பொருத்தம் இருந்தாலும் முதல்ல அவங்களுக்கு மைண்டில் பொருத்தம் இருக்கணும். சரி அப்படின்னு மண்டையை ஆட்டினா தான் தாலி கழுத்தில் ஏறும். அல்லேலூயா. அந்த கணவர் சரி என்று கையை பிடிக்க முடியும். இது மாதிரி தான் நம்ம ஆண்டவரை தெரிந்து கொள்கிற காரியமும். நம்ம உள்ளத்தில் தீர்மானம் எடுக்கணும். அதுக்கு வேறு யாரையும் நீங்கள் நம்பாதீங்க, யார் சொல்கிறதையும் கேரண்டி வைக்காதீங்க, யாருக்கும் பயப்படாதீங்க.
அவங்க சொல்கிறாங்களே இவங்கள சொல்கிறாங்களேன்னு சொல்லி அவசர முடிவும் எடுத்துடாதீங்க. நல்லா நின்று நினைத்து நிதானித்து யோசித்து நீங்கள் அதில் செயல்படுங்கள். அதை தான் தானியேல் சொல்கிறாரு, சகலரும் அவரையே சேவிக்கும்படி அவர் செய்வார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமை ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அந்த நெடில் தான் ரொம்ப முக்கியம். என்ன நெடில் அங்கே போட்டிருக்கு? தமிழ் படித்த டீச்சர்ஸ்லாம் சொல்லுங்க, அவரையே. எல்லாரும் சொல்லுங்க, நல்லா நெடில ஏற்றி சொல்லுங்க, அவரையே. ஆமாம். ஆகவே நீங்கள் ஆண்டவரை விட்டு போயிடாதீங்க. பாஸ்டர், கிறிஸ்மஸ் நியூ இயர்க்காக இங்கே வந்திருக்க பாஸ்டர், அதுக்கு முடிச்சு அப்புறம் பொங்கல் வந்துடும்ல பாஸ்டர், அதனால் எங்கள் ஊரோட போய் கரும்பு வாங்கி பொங்கல் வச்சு அப்புறம் எல்லோரும் வெடி போடுவாங்க பாஸ்டர், அதனால் வெடி போட ஆசையாக இருக்குது. சத்தியா ஞாபகத்தில் வச்சுக்க, எங்கேயாவது போய் நான் அவங்களோட வெடி போடுறேன் அது பண்ணுறேன்லாம் நினச்சி வாழ்க்கையை வீணாக்கிறாதீங்க. அவரையே நித்தியத்துக்கு கொண்டு போக முடியாது, நரகத்துக்கு தப்புவிக்கும்படியாய் தெரிந்தெடுத்தவர். ஆகவே அவருக்கு பிடிச்சிக்க, கையை தான் பிடிச்சிக்கிறணும். ஆண்டவர் தான் உங்கள் கையை பிடிச்சிக்கிற கொடுக்கணும். அல்லேலூயா. என்னுடைய அடுத்த குறிப்பு சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, மிகவும் கலிகூறு. எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வரவிருக்குமாயிருக்கிறார். எப்ராயிமினுடைய ரதங்களையும் எருசலேமினுடைய குதிரைகளையும் அற்று போக பண்ணுவேன். யுத்த வில்லம் இல்லாமற் போகும், யுத்த வில்லம் இல்லாமல் சமாதானம் கூறுவார். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி, அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் இருக்கும். அல்லேலூயா. இதில் இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய என்னுடைய 6வது குறிப்பு என்னன்னா, ஒடுக்குகிறவன் இனிமேல் வருவதில்லை என்று சொல்லுகிற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பவனியாக எருசலேமுக்குள்ளே போகும்போது அவர் குதிரையின் மேலே தாழ்மையுள்ளவராக போனார். அது இந்த வசனம் நிறைவேறுவதற்கான காரியம்தான். அது போகட்டும், அதை கிறிஸ்மஸ்க்கு வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம பார்க்கிற காரியம் என்னென்னா, எப்ராயிம் நின்று ரதங்களையும் எருசலேம் என்று குதிரைகளையும் அற்று போக பண்ணுவேன், யுத்த வில்லும் இல்லாமற் போகும். அல்லேலூயா. அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு எல்லாரோடும் சமாதானம் வைப்பார். அல்லேலூயா. ஒருவேளை எல்லாம் ஒன்றா சேரணும்னா யாரையாவது படுக்க வச்சு ஆஸ்பத்திரியில் வச்சு நீங்கள் போய் சமாதானமாக வச்சிருவார். அல்லேலூயா. ஏன்னா நிறைய பேர் வீராப்பு எப்படி இருக்கும்னா நிற்கும் போது தான் இருக்கும், படுத்துட்டாங்கன்னா வீராப்பெல்லாம் மடங்கிடும். உங்கள் அண்ணனை படுக்க வச்ச எதுக்கு தெரியுமா? உங்கள் அம்மா உங்களோட பேசுகிறதுக்கு தான். அல்லேலூயா. உங்கள் மச்சான் ஏன் படுத்தார் தெரியுமா? மருமக வேணும்னு அவங்கள சுட்டி காட்டுறதுக்கு தான். இப்படி தான் ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஞானம் நிறைந்தவர் தெரியுமா? உலகம் முழுவதையும் அவர் அரசாள்றாரு. சாதாரண செஸ் போர்டு விளையாடுறவங்களுக்கு எல்லா காயை பற்றியும் ஒரு கணக்கு தெரியும். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் செஸ்ஸு தெரியும். இதை நகட்டினா என்ன நடக்கும், அதை நகட்டினா என்ன நடக்கும், இது நகட்டினா என்ன நடக்கும், எல்லாத்தையும் அந்த கொஞ்சம் நேரத்துக்குள்ளே யோசிச்சுட்டு தான் அப்புறம் நம்ம காய் நகட்டணும். செஸ்ஸு அப்படி தான் விளையாட முடியும். அந்த மாதிரி தான் ஆண்டவர் காய் நகட்டுறாரு. அல்லேலூயா.
ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே நம்ம பார்க்கும்போது ஒடுக்குகிறவன் இனி வருவதே இல்லை. ஆண்டவர் நமக்கு சமாதானக்காரனராக இருப்பார். அங்கே குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவார், யுத்த வில்லும் இல்லாமற் போகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே இனிமேல் வாக்குவாதம், சண்டை, எரிச்சலில் பேசுகிறது அதெல்லாம் இல்லாதபடிக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் சமாதானத்தை ஏற்படுத்துவார். கடைசியாக நான் ஒரு வார்த்தை சொல்லி நான் என் செய்தியை முடிக்கிறேன். லூக்கா 1:33 வாசிங்கம்மா. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். ஹல்லேலூயா. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். ஹல்லேலூயா. அவர் யாரு? 32 வாசிங்க. அவர் பெரியவராயிருப்பார். அவர் பெரியவராயிருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்மை என்றென்றைக்கும் அரசாளுகிறவராக இருப்பார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது. அவர் யாராக இருப்பாரா? அவர் பெரியவராக இருப்பார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பா இல்லைலாம் பயப்படாதீங்க. ஐயோ அப்பா இல்லையே, எங்கள் அப்பா இருந்தால் எல்லாத்தையும் பார்த்துக்குருவாரேன்னு யோசிக்காதீங்க. நமக்கு ஒரு பெரியப்பா இருக்கிறார். அல்லேலூயா. ஐயோ நான் தனியாக போகிறேனே, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு நான் தனியாக போகிறேனேன்னு பயப்படாதீங்க. பெரியப்பா அவங்க கூட இருக்கிறாரு. பயப்படவே பயப்படாதீங்க. அவர் பெரியவராய் இருப்பார். உங்களோடு கூட வருவார், உங்களோடு இருப்பார். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய 7வது குறிப்பாய் நான் சொல்லுகிற வார்த்தை என்ன? அவர் பெரியவராய் இருந்து எல்லாத்தையும் ஆளுகை செய்வார். நீங்கள் பதறாதீங்க. எல்லாம் ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி மாத்திரம் இருங்க. உங்களுக்கு ஏற்ற பெண்ணை கரெக்டாக கொண்டு வந்து சேர்ப்பார். என்ன சுரேஷே, நம்பிக்கையோடு போ, கர்த்தர் உனக்கு ஏற்ற ஜோடியை தருவார். அல்லேலூயா. தேவனுடைய கரத்தில் தான் எல்லாமே இருக்குது. விழா எலும்பை அங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து தான் கூப்பிட்டு வருவார். ஆபிரகாமுக்கு அங்கே ஆதாமுக்கு எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவனுக்கு தெரியாது. மிருகங்களெல்லாம் பார்த்துருப்பான், மிருகங்கள்லாம் ஒன்று மாதிரி இருந்திருக்கும். தேவனை பார்த்துருப்பான், இருந்திருக்கும். ஆனால் இவன் போய் தண்ணி குடிக்கிறதுக்காக குளத்துக்கு போகும்போதெல்லாம் தண்ணி அள்ளுறதுக்கு முதல்ல தன்னை பார்த்துருப்பான். இதான் நம்ம உருவமா, இதான் நம்ம உருவமானுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். அப்புறம் தண்ணியை எடுத்து குடிச்சிருப்பான். யாருமே அவனை மாதிரி இல்லை. அவனுக்கு எண்ணம்லாம் என்னென்னா, நம்ம ஒத்தாளாக தான் இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு இந்த தண்ணியை பார்த்துக்கிட்டே இருந்தவன் திடீர்னு ஒரு நாள் இப்படி திரும்பி பார்க்குறான். ஆறு வர்றா. அவன் சொன்ன வார்த்தை தான், என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள். இவ புருஷன்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு மனைவி என்று அவன் அடையாளம் கண்டுபிடிச்சு, அதனால் அவளுக்கு அவன்தான் பேர் வைக்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஆண்டவர் பெரியவராக இருந்து உங்களோடு கூட இருந்து நடத்துவார். உங்களை கைவிடவே மாட்டார். இந்த மாதத்திலே கர்த்தர் சொன்னது போல அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். ஆண்டவர் பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். நம்ம பிடிய விட வேண்டாம், நம்ம வழியை விட்டு விலக வேண்டாம். ஆண்டவரை சார்ந்து கொள்ளுவோம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக கிரியை செய்து எங்களை உண்மையிலே நம்பிக்கை உடையவர்களாக இன்னும் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாக மாற்றட்டும். இந்த மாதத்திலே நீர் கொடுத்த வார்த்தையின்படி அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார் என்று சொன்னது போல சபையை உருவாக்கி எத்தனையோ ராஜ்யங்கள் வந்தது, அழிந்து போனது. ஆனால் இன்று கிறிஸ்துவின் ராஜ்யமாகிய இந்த சபையிலே எங்களை இணைத்து எங்களையெல்லாம் நீர் மேன்மைப்படுத்தி வைத்திருப்பதற்காக நன்றி சுவாமி. முடிவில்லாத ஒரு ராஜ்யத்திலே எங்களை வைத்திருப்பதற்காக நாங்கள் நன்றியும் ஸ்தோத்திரமும் செலுத்துகிறோம். இவைகள் எல்லாம் எங்களுக்குள்ளாக இன்னும் மேலே நம்பிக்கையை உறுதிப்படுத்தட்டும். இன்னும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தடுமாறாதபடி
உம்முடைய பாதையிலே நடக்க தீர்மானம் எடுக்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் துணை செய்வீராக. சொல்லப்பட்ட வார்த்தைகள் வேக வேகமாக சொல்லப்பட்டிருந்தாலும் எல்லாம் அவர்கள் மனதிலே ஆழமாக பதிந்து வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக மாறட்டும். மனம் புதிதாகிற நாளிலே மறுரூபம் அடையட்டும். அப்பா, உள்ளான மனுஷனிலே பலன் கொள்ளட்டும். உலக பிரகாரமாக எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்போதும் நாம் கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் நின்று கொள்ளலாம்.